Hello everyone, welcome to my channel Learn Hindi with Sumi. ஸோ இன்னைக்கு நம்ம அங்கி மாத்ரா வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை வந்து அங்கி மாத்ரா அப்படின்னு சொல்லுவோம். அங்கி மாத்ராவோட சிம்பல் எப்படி இருக்கும், ஒரு சிறுரேகா போட்டு மேலே ஒரு டாட். இந்த டாட்டை வந்து என்னது பிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து மாறும். சில இடத்துல வந்து அம்முன்னு ப்ரொனவுன்ஸ் ஆகும், சில இடத்துல அங்குன்னு ஆகும், சில இடத்துல அன் அப்படிங்கிறது ஆகும். ஸோ இது எந்த இடத்துல என்ன மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வெஞ்சன் பாருங்க. இந்த வெஞ்சன்ல இந்த ஃபர்ஸ்ட் 5 வெஞ்சன்ஸ்ல பாருங்க 5 லெட்டர்ஸ் இருக்கும். மற்ற எல்லாத்துலயுமே பாருங்க 4 இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் 5ல வந்து என்ன இருக்கும், 5 லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 5வது லெட்டர் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பஞ்சம் வர்ண அப்படின்னு சொல்லுவாங்க. வர்ண அப்படின்னா லெட்டர், பஞ்சம் அப்படின்னா ஃபிஃப்த். ஸோ ஃபிஃப்த் லெட்டர் தான் வந்து என்னது பஞ்சம் வர்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த க வருகுல பஞ்சம் லெட்டர் என்னது அங்கா. சா வருகுல இயா. டா வருகுல அன. தா வருகுல நா. பா வருகுல மா. வர்க் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது, ஃபேமிலி அதோட கிளாஸ். ஸோ கா வர்க் அப்படின்னா கா உடைய கிளாஸ் என்னது க க கா க அங்க இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த பஞ்சம் வர்ண இந்த சீரீஸை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கு, இந்த அங்கோடைய ப்ரொனவுன்சியேஷனே இருக்கு. ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னாக்க, எந்த லெட்டருக்கு முன்னாடி இந்த டாட் வருதுன்னு பாருங்க. ஸோ இதில் வந்து என்னது கா. காக்கு முன்னாடி தான் இந்த டாட் வருது. ஸோ காவுடைய கடைசி லெட்டர் என்னது அங்கா. ஸோ இதோட சவுண்ட் என்ன வரும், அங்க அப்படின்னு சவுண்டு வரும். அங்க அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த இடத்துல காவோ கவோ இருந்துச்சுன்னா நம்ம அங்க அந்த சவுண்டு வரும். ஸோ இதே வந்து காவா இருந்ததுன்னா அங்க் அப்படின்னு சவுண்டு வரும். ஸோ ஆ இங் க, புரியுதா, அங்க் அப்படின்னு வரும். ஸோ இங்கே பாருங்க சா என்னது க. க வந்து எந்த இதுல வருது, கா ஃபேமிலியில வருது. கா ஃபேமிலியோட கடைசி லெட்டர் என்னது அங்கா. ஸோ இங்க என்ன படிப்போம் சா இங் க, சங். அங்கா அப்படின்னு நம்ம எழுதக்கூடாது, ஏன்னா காக்கு அப்புறம் மாத்திரை கிடையாது. அதனால சா இங் க சங், அங்க் சங். ஸோ இதில் பாருங்க காக்கு முன்னாடி தான் எதற்கு டாட் இருக்கு. கா வந்து எந்த ஃபேமிலியில் வருது, கா ஃபேமிலியில் வருது. காவுடைய கடைசி லெட்டர் என்னது அங்கா. ஸோ இதோட ப்ரொனவுன்சியேஷன் என்ன வரும், அங் அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன் வரும். ஸோ கா அங் கா கங்கா, புரியுதா. அதனால தான் இந்த சீரீஸில் வந்து என்னது இதெல்லாம் வந்து எப்படி படிப்போம், அங்குக்கு மாத்திரா யூஸ் பண்ணி படிப்போம். இதில் ஒரே ஒரு இது இங்கே வந்துச்சுன்னா என்ன வரும், அங்க். அந்த அங்க் அந்த கா சவுண்டு வரும். இதில் அந்த கா அங்கா அந்த சவுண்டு வரும். அங்க் சங் கங்கா, புரியுதா. ஸோ இந்த வேர்டில் பாருங்க சாக்கு முன்னாடி தானே இருக்கு டாட் இருக்கு. சாவுடைய கடைசி லெட்டர் என்ன, சா ஃபேமிலியோடைய கடைசி லெட்டர் என்னது இயா. இயா சவுண்டாக இருந்தாலுமே இதோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து என்னது நா சவுண்டு தான் வரும். ஸோ பா இன் ச பஞ்ச் அப்படின்னு படிப்போம். பா இன் ச பஞ்ச். இங்கே பங்கு அந்த அங்கு சவுண்டு வராது, என்னது ந சவுண்டு வரும். பா இன் ச பஞ்ச். ஸோ இதுலேயும் பாருங்க சா. சா வந்து என்னது, சாவுடைய கடைசி இது என்னது இயா. ஸோ ச இன் ச சன் சல் சஞ்சல், புரியுதா. ஸோ அடுத்து பாருங்க, அடுத்து வந்து என்னது டா வர்க் எடுத்திருக்கேன். ஸோ டா வர்க்கோடைய கடைசி இது என்னது அனா. ஸோ இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஜ இன் டா ஜண்டா. ந சவுண்டு அன சவுண்டு வரும். ஜ இன் டா ஜண்டா. இந்த பாருங்க இந்த டாட்டுக்கு அடுத்த லெட்டர் என்ன இருக்குது டா. டா வர்க்கில் வந்து என்னது கடைசி லெட்டர் அனா. ஸோ க இன் டி கண்டி கண்டி, புரியுதா. நெக்ஸ்ட் தா வருகு. ஸோ இது வந்து என்னது நா. ஸோ இது எப்படி படிப்போம், இந்த டாட்டுக்கு அப்புறம் என்ன லெட்டர் இருக்கு தா. தாவுடைய கடைசி லெட்டர் என்னது நா. ஸோ இதை வந்து என்னது நா சவுண்டு வரும். க இன் தா கந்தா. ப இன் தா பந்த். ஸோ இந்த 2 லெட்டருக்கு நடுவில் வந்து என்னது இந்த டாட் இருக்குனாக்க அது ஒரு ஆதானா. ஆதானா அப்படின்னாக்கா பாதினா அந்த சவுண்டு வரும், இன் அப்படிங்கிற சவுண்டு வரும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தல அங்கன்னு படிக்கலாம், அண்ணன் படிக்கலாம், அம்மன் படிக்கலான்னு. ஸோ இது அம் அப்படிங்கிற சவுண்டு எங்கே வரும்னாக்க, ஸோ இதில் பாருங்கள் பா வரிசையில் கடைசியில் என்னது மாலை முடியுது. ஸோ இந்த மாதிரி வந்து டாட்டுக்கு அடுத்த லெட்ரு வந்து உங்களுக்கு பா வரிசையில் இருந்துச்சுனாக்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அம் அப்படிங்கிற சவுண்டு வரும். இப்போ இதில் பாருங்கள் என்னது டாட்டுக்கு அப்புறம் என்ன லெட்ரு இருக்குது பா.
ஸோ இங்கே வந்து பாவுடைய கடைசி லெட்டர் என்னது மா. ஸோ இது வந்து என்ன ஆகும் இம் அப்படிங்கிற சவுண்ட் வந்துடும். ச இம் பாமே ஆக்கி மாத்திர பா. ச இம் சம் பா சம் பா. இதுவும் பாருங்க செகண்ட் லெட்டர் என்னது டாட்டுக்கு அடுத்த லெட்டர் என்னது பா தான். ஸோ இது வந்து என்ன வரும் இந்த டாட் வந்து என்ன சவுண்டாக மாறும் இம் அப்படிங்கிற சவுண்டில் மாறும். ஸோ ப இம் பா பம்ப். பா இம் பா பம்ப்.